மதுரை மாநகராட்சி பாண்டியராஜபுரம் மேட்டுத்தெரு 64வது வார்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் என்னை பார்க்கும் போதெல்லாம் தெர்மாகோல் ராஜு என்று சொல்லி ஓட்டுறீங்களேப்பா என வேதனைப்பட்டார். இது மாதிரினா ரோட்டில் சாலைகள்லாம் பார்த்த பாலங்கள்லாம் நாங்கள் போட்ட பாலங்கள் தான், எங்கள் காலத்தில் வந்த பாலங்கள் தான். ஏறப்பாக 10 பாலங்கள் அவங்க அமைச்சிருக்கோம். பறக்கும் பாலம் என்ற மதுரையில் உருவாக்கப்பட்டதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். 7.5 கிலோமீட்டருக்கு தல்லாகுளத்திலிருந்து ஊமச்சி குளம் வரைக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த 4 பாலங்கள் குறுக்க வையாற்றின் குறுக்கே கட்டியிருக்கோம். இப்போ கட்டுற பாலமும் எங்கள் காலத்தில் தான் அந்த எல்லாமே போட்டது, டிபிஆர் எல்லாமே போட்டு பணம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டு எல்லாமே இது பண்ணது. இப்போ அந்த காலம் வந்ததுனால இன்றைக்கி காலதாமதமாக இவங்க திறந்துருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க. அது காலதாமதமாக நடக்கும். இல்லை இதைத்தான் சொல்ல, அரசு என்னென்ன செய்யலை, நாங்கள் என்ன செஞ்சோம். நான் என்ன சொன்னேன், இந்த அரசு என்ன செய்யலை, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், இவங்க என்ன செய்யலை. நாங்கள் அமைச்சராக இருந்தவங்க எப்படியெல்லாம் திட்டங்கள் கொடுத்து அதுக்கு பூமி பூஜை போட்டோம். இவங்க ரோடு கக்கசுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி இது பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்ட ரோடவே போய் பூமி பூஜை போடுறாங்க. அது அதிகாரிக்கு தெரியும். இப்படி தாப்பா என்னை ஓட்டுனீங்க, அதிகாரிக்கு இப்படி அந்த அவர் வணிக வரித்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே ரோடு போட்டாச்சுன்னு சொல்லியிருந்தா போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். அவர்கிட்ட சொல்லலை, இப்போ கூட்டிகிட்டு போய் அவரை மாட்டிக்கிட்டார். யார்கிட்ட மாட்டிக்கிட்டாரு? மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டார், எம்எல்ஏகிட்ட மாட்டிக்கிட்டார். நான் இது மாதிரி தான் நான் போய் தெர்மாகோல் போட்டேன். அதிகாரி சொல்லித்தானே போகிறாங்க. இப்போ அதிகாரி சொல்லாமல் இவர் போவாரா? அது மாதிரி தான் நானும் அதிகாரி சொல்லி தான் போனேன். என்னை மட்டும் ஓட்டுனேன். முன்னாள் அமைச்சர் விசுவாச வருஷம் மக்கள் அதான் விசுவாசு. இந்த வருஷம் உண்மையிலேயேங்க அதிமுக வருஷம் தான் அது. அதிமுக ஆட்சி மலர போகுது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக போறாங்க. அதுக்கான முன்னோட்டம் தான் இது.